ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கார்த்தி. வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். இது என்னோட முதல் வீடியோ. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் எப்படி நம்ம சரளமாக ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறதுனால நமக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். வீடியோ நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அதனால நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல நம்ம சரளமா பேசுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் ரொம்ப முக்கியம்னா டென்சஸ் அப்படின்ற டாபிக் தான் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் இங்கிலீஷ் நமக்கு தயக்கம் இல்லாம பேசுறதுக்கு முடியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டென்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டென்சஸ் அப்படின்னு சொன்னா என்னது? தமிழ்ல காலம். ஒரு செயல் நடைபெற நேரத்தை குறிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் டென்சஸ். இப்போ டென்சஸ்ல நமக்கு 12 டென்சஸ் இருக்கு. 12 டென்சஸ் நம்ம 4 கேட்டகரியா பிரிச்சு பார்க்கலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதை ஒரு செட்டா பார்க்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதை ஒரு செட்டா பார்க்கலாம். மூணாவது செட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதை ஒரு செட்டா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை ஒரு செட்டா பார்க்க போறோம். மொத்தம் நமக்கு 12 டென்சஸ் தான். இதை நம்ம வரப்போற வீடியோக்கள் எல்லாத்துலயுமே ஒன்னு ஒன்னா நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது டென்சஸ்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்னா என்னது? நிகழ்காலம். இப்போ ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு, இதை நம்ம சொல்றதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் வருகிறேன், அவன் வருகிறான். ஒரு செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன நடந்துகிட்டு இருக்கிறதோ அதை அப்படியே சொல்றதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள், நாங்கள் விளையாடுகிறோம், நாங்கள் சமைக்கிறோம், நாங்கள் படிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அதை சொல்றதுதான் நமக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அதுக்கப்புறம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா என்னது? இறந்த காலம். அதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை சொல்றதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்தேன். நான் வந்தேன்னா என்னது? முடிஞ்சிருச்சு அந்த செயல். அதை சொல்றதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ பறவைகள் பறந்தன, அவர்கள் விளையாடினார்கள். இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு சொல்றதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னா என்னது? ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலம். இனிமேல் நடக்க போற செயலை சொல்றதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் வருவேன். இப்போ நாளை அவன் சென்னையில இருந்து வருவான். அந்த மாதிரி நம்ம அடுத்து நடைபெறக்கூடிய செயலை சொல்றதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்றதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னதுன்னா, பிரசன்ட் தான் நம்ம என்ன பார்த்தோம்? நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோம். இப்போ கண்டினியூஸா ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 10 மினிட்ஸா அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் 10 மினிட்ஸா சமைச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் அல்லது ஒரு 15 மினிட்ஸா ஒருத்தவங்க தொடர்ந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதை சொல்றதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு சிம்பிளா தமிழ் எப்படின்னா கிட்டு அப்படின்றத ஞாபகம். அவன் வந்து கொண்டே இருந்தான், அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், அவன் விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி சொல்றதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அது இப்ப மட்டும் நடக்கல,
ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த மாதிரி அப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதை சொல்றதுதான் வந்து present continuous tense. நான் வந்து கொண்டிருக்கிறேன், அவன் வந்து கொண்டிருக்கிறான், அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்னா என்னது? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாஸ்ட்ல அந்த செயல் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு செயல் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் வந்து கொண்டிருந்தேன். இப்ப சென்னையில இருந்து வர்றாங்கன்னா நான் நேற்று சென்னையில இருந்து வந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் நேற்று இனியார சமைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப சமைக்கிற செயல்ன்றது டக்குன்னு முடிஞ்சிடாது. அது கொஞ்ச நேரம் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் வந்து அந்த மாதிரி கண்டினியூஸா கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்க போகுது. அதுதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டிருப்பேன். நான் வந்து கொண்டிருப்பேன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நாளைக்கு நான் சென்னையில இருந்து இந்நேரம் வந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். சென்னையில இருந்து இப்போ மதுரை வரைக்கும் அப்படின்னா நம்ம உடனே வந்துட முடியாது. கொஞ்ச நேரம் அந்த செயல் நடக்கும். அதை வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். நாளைக்கு நான் இந்நேரம் சென்னையில இருந்து வந்துகிட்டு இருப்பேன், நாளைக்கு நான் இந்நேரம் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். உடனே அந்த செயல் முடியடையாது. கொஞ்ச நேரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வந்து குறிக்கிறது தான் வந்து நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் என்னது நம்ம பார்க்க போறோம்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட்னா என்னது? முடிஞ்சிருச்சு ஒரு செயல் வந்து. இப்போ பிரசன்ட்ல ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, அதை வந்து சொல்றதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி எழுதணும். அதாவது வந்து இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்றதுதான் வந்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி வந்து நம்ம சொல்றதுதான் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ பிரசன்ட் பாஸ்ட்ல ஒரு செயல் முடிஞ்சதை வந்து சொல்றதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் வந்திருக்கிறேன், அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்ப வந்திருக்கிறேன்றதை எப்படி சொல்லுவோம்? வந்து இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி வந்து நம்ம சொல்றதுதான் வந்து present perfect tense. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் past perfect tense. பாஸ்ட்ல வந்து ஒரு செயல் வந்து பெர்ஃபெக்டா நடந்து முடிஞ்சிருச்சு, அதை சொல்றதுதான் வந்து past perfect tense. நான் வந்திருந்தேன், அவர்கள் வந்திருந்தார்கள், நான் நேற்று ஊரிலிருந்து வந்திருந்தேன். அந்த மாதிரி நம்ம சொல்றதுதான் வந்து past perfect tense. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர்ல வந்து ஒரு செயல் வந்து நடந்து முடிய போகுது, அதை நம்ம சொல்றதுதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்திருப்பேன், அவர்கள் வந்திருப்பார்கள், நான் சென்னையிலிருந்து நாளைக்கு இந்நேரம் வந்திருப்பேன். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபியூச்சர்ல நடக்கிற செயலை சொல்றது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இது பேர்லயே இருக்கு பாருங்களேன், இந்த ரெண்டு டென்ஸையுமே வந்து இதுக்குள்ள வரும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு, கொண்டே. இப்ப இது எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நான் வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 2 நாளாவோ ஒரு 5 நாளாவோ ஒரு செயல் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது, அதை வந்து நம்ம மென்ஷன் பண்றதுதான் வந்து present perfect continuous tense. இப்போ வந்து நிகழ்காலத்துல ஒரு செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கு, அதை சொல்றது வந்து present perfect continuous tense. நான் வந்து கொண்டே இருக்கிறேன், நான் சமைத்து கொண்டே இருக்கிறேன், அவர்கள் விளையாட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்னொன்னு என்னதுன்னா இந்த 3 டென்சஸ்லயுமே வந்து நம்ம ஒரு இயரையோ ஒரு மந்த்தையோ அல்லது ஒரு டைமையோ வந்து நம்ம குறிக்கிறதுக்கு வந்து இந்த 3 டென்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அவங்க வந்து கடை வந்து இத்தனை வருஷமா வச்சிருக்காங்க, 15 இயர்ஸா அவங்க கடை வச்சிருக்காங்க, 15 இயர்ஸா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்றது எல்லாமே வந்து இந்த 3 டென்சஸ்ல தான் வரும். மிச்சபடி இந்த டென்சஸ்ல அந்த அளவு வராது, இதுலதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். present perfect continuous tense அப்படின்னா நான் வந்து கொண்டே இருக்கிறேன், அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ டிராவல் பண்ணும்போதுமே வந்து நம்ம ஒரு ஊருக்கு வந்து 1 நாளாவோ 2 நாளாவோ அந்த மாதிரி வந்து டிராவல் பண்றத வந்து சொல்றதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டென்சஸ்ல தான் வந்து மென்ஷன் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த செயல் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 2 days ஆர் 4 days, அதாவது ஒரு 3 days, அந்த மாதிரி அந்த செயல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி செயலை வந்து குறிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பாருங்களேன், நான் வந்து கொண்டே இருந்தேன். நான் வந்து 2 நாளா சென்னையில இருந்து வந்து கொண்டே இருந்தேன். அந்த மாதிரி அது முடிஞ்சிருச்சு, வந்து கொண்டே இருந்தேன். 2 நாளா வந்து அவங்க டிராவல் பண்ணி வந்து வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்றதுக்கு தான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து கொண்டே இருந்தேன், அவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா செயலையுமே வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னது பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் வந்து பாஸ்ட்லயும் நடந்திருக்கும், ப்ரெசன்ட்லயும் நடக்கும், ஃபியூச்சர்லயும் இனிமேல் நடக்க போகுது. அந்த செயலை மென்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதே இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து இருக்கிறோம், ரெண்ட்டுக்கு வந்து ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம்னா நான் இப்போ சொல்லலாம், நம்ம அடுத்த வருஷம் வந்ததுன்னா நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 5 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம பாஸ்ட்லயும் அங்கே இருந்திருக்கோம், இப்போ ப்ரெசன்ட்லயும் அங்கே இருந்துகிட்டு இருக்கோம், அப்போ ஃபியூச்சர்லயும் அங்கே இருக்க போறோம். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம மென்ஷன் பண்றதுக்கு வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் வந்து இறந்த காலத்துலயும் பாஸ்ட்லயும் நடந்திருக்கும், ப்ரெசன்ட்லயும் நடக்கும், ஃபியூச்சர்லயும் அது நடக்க போகுது. அதை மென்ஷன் பண்றது தான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் வந்து கொண்டே இருப்பேன், அவர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றது தான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ 12 டென்சஸை பத்தி நம்ம வந்து குயிக்கா வந்து பார்த்தோம். இப்போ இதே மாதிரி அடுத்து வர்ற எல்லா வீடியோலையுமே வந்து ஒவ்வொரு டென்சஸ் பத்தி நம்ம தனித்தனியா வந்து பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் நிறைய சொல்றேன். 12 டென்சஸ் பத்தி பார்த்தோம். இப்போ நான் வந்து தமிழ்ல எழுதி போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த டென்ஸ்ன்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி நம்ம பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் எப்படின்னு பார்த்தீங்க, இந்த ரெண்டுக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்களேன், நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப இது ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னு சொல்லி நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படின்னாதான் வந்து நம்மளால வந்து பேசும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன், இது வந்து நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அதனால வந்து இது ரெண்டையுமே வந்து நம்ம கவனமா வந்து நீங்க பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழ் மூலியமா தான் வந்து இங்கிலீஷ் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் ஒரு 2-3 சென்டென்ஸை வந்து எழுதுறேன். நீங்க வந்து அது என்ன டென்ஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் வந்து கரெக்டா வந்து ட்ரை பண்றீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னங்கன்னா, அவன் சாப்பிட்டான். செகண்ட் சென்டென்ஸ், அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். தேர்டு வந்து, நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இப்போ இதை நீங்க வந்து பார்த்துட்டீங்க. இப்போ நான் ஆன்சர் எழுதுறேன், நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்களான்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னதுன்னா, அவன் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே வந்து அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான், சிம்பிளா சொல்லியிருக்காங்க, அவன் சாப்பிட்டான். அப்ப இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவன் சாப்பிட்டான் அப்படின்னா ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு, அவன் சாப்பிட்டு ஏற்கனவே முடிச்சிட்டான். அப்ப இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட், அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். அவன் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. கொண்டிருக்கிறாள், கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னாலே வந்து என்ன வரும் நமக்கு? இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த செயல், அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. சமையல்ன்றது நம்ம வந்து உடனே முடிக்க முடியாது. அப்ப என்ன, கொஞ்சம் டைம் எடுக்கும்,
கொஞ்சம் டைம் எடுத்து அது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அது டென்ஸ். ஒரு செயல் வந்து நடந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம்னா, நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இப்போ என்ன சொல்றாங்க? போயிருக்கிறேன் வந்தது. இப்ப நம்ம தமிழ்ல இதை பிரிச்சா எப்படி சொல்லுவோம்? போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நம்ம இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்க இதே மாதிரி நீங்களாவே வந்து சென்டென்ஸ் வந்து தமிழ்ல வந்து நீங்க எழுதிட்டு அது வந்து என்ன டென்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நமக்கு சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இதுலயே வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் வந்து வரும். இப்போ சமைத்து கொண்டிருக்கிறாள், போயிருக்கிறேன். இது வந்து நமக்கு சிம்பிளா இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவையா நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதி நீங்களே வந்து அது என்ன டென்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வர்ற கிளாஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு டென்ஸா வந்து டீட்டெயில்டா வந்து அதோட ஃபார்ம், அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். நீங்க அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.